என் குழந்தை கவனிக்கவே மாட்டேங்கிறான். உட்காந்து ஹோம்வொர்க்கே பண்ண மாட்டேங்கிறான். ஒரு வேலைய செய்ய சொன்னா எந்திரிச்சு எந்திரிச்சு போறான், பென்சில் சீவுறான், பாத்ரூம் போகணுங்கிறான், தண்ணி குடிக்கணுங்கிறான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அவனால அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். குழந்தையோட நார்மல் அட்டென்ஷன் ஸ்பேன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 2 இயர் ஓல்டு குழந்தைக்கு 4 to 6 மினிட்ஸ் தான். 4 இயர் ஓல்டு குழந்தைக்கு 8 to 12 மினிட்ஸ் தான். 6 இயர் ஓல்டு குழந்தைக்கு 12 to 18 மினிட்ஸ் தான். 10 இயர் ஓல்டு குழந்தைக்கு 20 to 30 மினிட்ஸ் தான். 16 இயர் ஓல்டு டீனேஜர்ஸ்க்கு 30 to 40 மினிட்ஸ் தான். இதுதான் நார்மல் அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கிறது அது நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக எதிர்பார்க்குற மாதிரி. ஆனால் சில குழந்தைங்க எப்படி ஆஃப் அன் ஹவர் உட்காந்து பண்ணுறாங்கன்னா, எஸ் ஒரு 4 வயசு குழந்தை ஆஃப் அன் ஹவர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னா முடிக்கிற குழந்தையும் இருக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி குழந்தைங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே 4 வயசு குழந்தை உட்காரலான்னா பரவாயில்ல, அந்த ஒரு 5 மினிட்ஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒர்க்கை முடிக்க சொல்லுங்கள். ஜென்ரலாக டீனேஜர்ஸ் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னா, டாக்டர் நான் உட்காந்து படிக்கிறேன், நான் நிறையா டே ட்ரீம் போகிறேன், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலங்கிறாங்க. அகெயின் புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி 30-40 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். இல்லை 3 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் 5-10 மினிட்ஸ் டே ட்ரீம் பண்ணுறது தப்பு இல்லை. பட் அதுக்காக ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர்னு லாங்காக பண்ணக்கூடாது. ஸோ இது நார்மல்னு புரிஞ்சுக்கோங்க. இதை விட அதிகமாக உங்களால் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கேட்கணும்.